நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியும் ஜபத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விசேஷமான சண்டே ஜாம் நிகழ்ச்சியாக இருக்க போகுது. போனவர் என்ன பார்த்தீங்க? அர்ப்பணமுள்ள ஜபம். ஞாபகம் இருக்கா? கரெக்ட். இந்த வாரம் விசுவாசமுள்ள ஜபம். ஜபத்துக்கு அடிப்படையே விசுவாசம்தான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணா கேட்கப்படுமா? கேட்கப்படாது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஏதோ நம்ம கிறிஸ்தவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணுறோம். சர்ச்சில் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணுறோம். ஃபேமிலி பிரேயர் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். கிறிஸ்தவங்களுடைய கடமைகளில் ஒன்று ஜெபம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கிறிஸ்தவருடைய மூச்சே ஜெபம். கடமை அல்ல, மூச்சு. மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? அதுமாதிரி ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. விசுவாசம் உள்ள ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கி அதுக்கான பாடல்கள், கதைகள், வசனங்களை கேட்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். இன்றைக்கி ஒரு பழைய பிரபலமான பாடலோடு நம்ம பாட போகிறோம். அது ஜெபத்தின் மேன்மையை சொல்கிறதுனால அந்த பாட்டை படிக்க போகிறோம். உங்களுக்கு அநேகம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எங்களோட சேர்ந்து பாட்டு படிக்கணும். ஓகேயா? யாருக்கெல்லாம் கற்பாறை இனிமேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் பாட்டு தெரியும்? தெரியலையா? இப்போ நிறைய குட்டி பிள்ளைகளுக்கு தெரியல. உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, அவங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. உனக்கு டவுட்னா அவங்ககிட்ட கேட்டுனா அவங்க கிளியர் பண்ணி தருவாங்க. பாடலாமா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது, மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு அழிந்து போயிற்று, அந்த வீடு அழிந்து போயிற்று, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். கொஞ்சம் பெரிய பாட்டு, ஆனால் ஈஸியான பாட்டு. பாடிடலாமா? நான் இப்போ
ரெண்டு ரெண்டுக்காக பாடுறேன், கூட சேர்ந்து பாடணும். ஓகேயா? ரெடி? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது. பாடுமா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அழகப்பட்டீங்களே. அப்புறம் அந்த வீடு நிலைத்து நின்றது. பாடுங்க. அந்த வீடு நிலைத்து நின்றது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்த சென்ஸை படிக்கலாமா? மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன். பெருமழை பெய்தது. பாத்தீங்களா சேர்ந்து? பெருமழை பெய்த வரைக்கும். மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன். பெருமழை பெய்தது. வெரி குட், அழகா பாட்டீங்க. அடுத்த வரி. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போயிற்று, அந்த வீடு அழிந்து போயிற்று. பாடலாமா? பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போயிற்று, அந்த வீடு அழிந்து போயிற்று. இதுவரைக்கும் ஈஸியாக பாடிட்டீங்க. இப்போ நல்லா கவனமாக படிக்கணும்னு. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால். பாடுங்க. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும். பாடுங்க. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். பாட்டீங்களா? அழகா பாட்டீங்களா? இப்போ கடைசியாக ஒரு முறை எல்லாம் எந்திரிச்சுன்னு ஆக்ஷன் போட்டு பாடிடலாமா? எல்லாரும் ரெடி? ஏன்னுட்டீங்களா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போயிற்று, அந்த வீடு அழிந்து போயிற்று.
கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். அழகாக பாட்டு பாட்டீங்க. வெரி குட், வெரி குட். இந்த பாட்டை எப்போவுமே நீங்கள் மனசில் பாடிட்டே இருக்கணும். இந்த பாட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு அழகாக தெரியும். உங்கள் அம்மா அப்பா குட்டி பிள்ளையா இருக்கும்போது பாடியிருப்பாங்க. பழைய பாட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இந்த பாட்டை நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேயா? இயேசு கூட இயேசுவின் மேல் கட்டும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். புரியுதா? நம்முடைய ஜெபம் எப்போ கேட்கப்படும்? நம்ம எப்போ மேன்மடைவோம்? கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டப்படும் பொழுது நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு நம்ம மேன்மை அடைவோம். ஓகேயா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு வசனம் படிக்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? இது வரைக்கும் படித்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எழுதி வச்சுருக்கீங்களா நோட்டில்? ஆமாம். இன்னைக்கு நமக்கு வசனம் சொல்லிக் கொடுக்குற தம்பி வந்திருக்காங்க. அந்த தம்பி பெசன் தம்பி. பெசன் தம்பியை வெல்கம் பண்ணிடுவோமா? பெசன் தம்பி வாங்க, வசனம் சொல்லிக் கொடுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விபிஎஸ்லாம் போனீங்களா? உங்கள் சர்ச்சில் விபிஎஸ் ஆரம்பிச்சிருச்சா இல்லை முடிஞ்சிருச்சா? விபிஎஸ்சில் நல்லா டான்ஸ் ஆடினீங்களா? சண்டே ஜம்ப் பாட்டெலாம் கேட்டிங்களா? யாரெல்லாம் நல்லா ஆக்ஷன் போட்டு டான்ஸ் ஆடினீங்க? இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். மார்க்கு 11:24 சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் சொல்ல என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். மார்க்கு 11:24 இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். மார்க்கு 11:24 எல்லாம் சூப்பராக சொல்லிட்டீங்களே. பாய் குட்டீஸ். பெசன் தம்பி அழகாக வசனம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் வசனத்தை சும்மா மனப்பாடம் பண்ணால் போதாது, அந்த வசனத்தின்படி நம்ம செய்யணும். அந்த வசனத்தை நம்ம விட்டுறக்கூடாது. வசனத்தை நிறைய படித்து நம்ம மனதில் ஏற்றுக்கிடணும். நிறைய வசனங்கள் படித்தாதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? போன மாதம் படித்ததில்ல, வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, வசனம் நம்ம அதிகமாக நமக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசு நம்ம கூட வந்து போராடும்போது என்ன பண்ண முடியும்? பிசாசை அப்படியே தாக்கி விரட்டிடலாம். வசனத்தின் மூலமாக தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். வெரி குட். வசனத்தை நிறைய படிங்க. இப்போ உங்களுக்கு விடுமுறை தானே, நிறைய டைம் கிடைக்கும், நிறைய வசனங்களை படிக்கணும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம கதை கேட்க போகிறோம். கதை சொல்லிக் கொடுக்க யார் வர போகிறாங்க? யார்? கரெக்ட், நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. மலரக்கா வர போகிறாங்க. மலரக்கா கூப்பிடலாமா? மலரக்கா நமக்கு வாரம் பைபிள் கதை சொல்கிறாங்கல்ல, இன்னைக்கு மலரக்காட்ட பைபிள் கதை கேட்கலாமா? மலரக்கா வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு பைபிள் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். எல்லாரும் கவனமாக கேட்பீங்களா? ஏசப்பா சிலுவையில் அறையும் போது ஏசப்பா கூட நிறைய சீசர்கள் இருந்தாங்கல்ல, அதில் பேதுருன்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா வந்து ஏசப்பாவுடைய அன்பை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கண்டு ஏரோது ராஜாவுக்கு
செம்ம வெறியாயிடுச்சு. எப்படி அவன் சொல்லலான்ட்டு பேதுருவை என்ன செஞ்சாங்க தெரியுமா, சிறைச்சாலையில் பிடிச்சு போடணுன்ட்டு ஒரு நாள் முடிவு பண்ணி பேதுரு அண்ணாவை என்ன செஞ்சுட்டாங்க, சிறைச்சாலையில் பிடிச்சு போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்ட உடனே பேதுரு அண்ணனோட சபையில் உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சுட்டு கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ அவரை பிடிச்சு போட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாவது பேதுரு வெளியே வந்துருவாருன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஏரோது ராஜா சிறைச்சாலையிலேருந்து பேதுருவை கொண்டு வர்றதுக்கு நாள் நைட் என்ன தெரியுமா செஞ்சாங்க, 2 கையிலையும் விலங்கு போட்டு பேதுரு அண்ணாவை என்ன செஞ்சுட்டாங்க, கெட்டி வச்சுட்டாங்க. கெட்டியை வச்சு ஒரு அறைக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, பூட்டி வச்சுட்டாங்க. பேதுரு அண்ணனுக்கு காவல் காக்க நிறைய காவலர்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு ஸ்டெப்பில் ஒரு காவலர், 2வது ஒரு ஸ்டெப்பில் ஒரு காவலர்ன்ட்டு நிறைய கதவுகள்லாம் அடைப்பட்டு அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, ஒரு ரூமில் அடைக்கப்பட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து நல்ல எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஏசப்பா ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த ரூம் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு தெரியுமா, பிரகாசமாக இருந்துச்சு. பேதுரு நான் விழா எலும்ப தட்டி எழுப்பி வெளியே கூட்டு போறேன்னு சொன்னாங்க. போன உடனே தூதன் வந்து நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, உன்னுடைய செப்பலெல்லாம் போட்டுட்டு என் பின்னால வா சரியா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு அண்ணா என்ன தெரியுமா செஞ்சாங்க, இது கனவுன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா அது கனவு இல்லை, அது தேவதூதனுடைய வழி நடத்துதலால என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பேதுரு அண்ணா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தடை இருக்கு, அந்த தடையை தாண்டிட்டாங்க. 2வது ஒரு தடை இருக்கு, அதையும் தாண்டிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு நடு தெருவில் போய் பேதுரு அண்ணாவை தூதர் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, தூதர் என்ன செஞ்சுட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. மறைஞ்சு போனோன்னு பேதுரு அண்ணனை பார்க்காங்க, ஐயோ நம்ம சிறைச்சாலையிலலாம் இருந்தோம், எப்படி வந்தோம், இது நம்ம கனவுலாம் நினைச்சோம்ட்டு அந்த அண்ணன் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் ஞாபகம் வருது, ஏசப்பா நமக்குன்னு உள்ள தூதரை அனுப்பி நம்மளை வந்து வழி நடத்தியிருக்காங்கன்னு நினச்சிட்டு பேதுரு அண்ணன் நடந்து போயிட்டு இருக்கும் போது மார்க்குன்னு என்று பெயர் கொண்ட யோவான் அவங்களுடைய அம்மா மரியாள் அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது மரியாள் அக்கா வீட்டு கதவை என்ன செய்தாங்க, டக் டக்குன்னு தட்டுதாங்க. யாரு, பேதுரு அண்ணா. அங்க நிறைய பெண்கள்லாம் என்ன செய்தாங்க, கூடி இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களா குட்டீஸ், சில சர்ச்சில் வீட்டிலலாம் பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, கூடி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி மரியாள் அக்கா வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கதவை தட்டும் போது ஒரு அக்கா ஓடியே வந்து என்ன செய்தாங்க, கதவை திறக்கிறதுக்கு முன்னால ஜன்னல்ல இருந்து யார் சவுண்டுன்ட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இது யாது, பேதுரு அண்ணன் வாய்ஸ் மாதிரிலாம் இருக்குன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஓடியே போய் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க, பேதுரு வந்துட்டாருன்னு சொன்னோன்னே எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது பேதுரோடைய சத்தம் தான் சொல்லிட்டு எல்லாரும் நினச்சாங்க. ஓடியே போய் பார்க்காங்க பேதுரு அண்ணனை. பார்க்கும்போது கதவை திறக்கும் போது அதில் பேதுரு அண்ணன் நின்ன உடனே அவங்களுக்குலாம் என்ன சொல்லனே தெரியல. உடனே கதவு திறந்த உடனே பேதுரு சொன்னாரு, நான் வந்துட்டேன், என் சகோதரர் யாக்கோபு கிட்ட மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேதுரு அந்த இடத்துல விட்டு கிளம்பி போயிட்டாரு. எப்படி தெரியுமா பேதுரு அண்ணன் வெளியே வந்தாங்க சிறைச்சாலையில இருந்து? இங்க எப்படி தெரியுமா, இங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் பேதுரு அண்ணனுக்காண்டி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவாங்க ஏசப்பா அவங்கள சொல்லிட்டு உறுதியா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ், நீங்களும் எல்லா சமயத்துல ஏசப்பா கிட்ட என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். எப்பொழுதுமே ஃபீல் பண்ணாதீங்க, ஐயோ எனக்கு இது நடக்க மாட்டுக்கே, ஐயோ நடக்க மாட்டுக்கேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறத விட ஜெபிச்சு பாருங்க, அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வீங்க குட்டீஸ். பாய். மலரக்க கதை சூப்பராக சொல்லி கொடுத்தாங்களா, நல்லா புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க, நிறைய காவல் இருக்குது. ஆனால் ஜபத்துக்கு முன்னால் எந்த காவல் நிற்க முடியாது. யார் ஜபம் பண்ணா? ஒரு வீட்டில் நிறைய நண்பர்களாக கூடி ஏசப்பா பிள்ளைகளாக கூடி ஜபம் பண்ணாங்க. அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை மீட்டு கொண்டு வந்தார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றே கிடையாது. ஜெபம் பண்ணணும். நல்லா ஜெபம் பண்ணும் பொழுது ஊழியக்காரங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இன்றைக்கி நிறைய செய்தி கேள்விப்படணும்ல, ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க, ஊழியக்காரங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பாவம் இல்லை, நம்ம தான் ஜெபம் பண்ணணும். பேதுருவுக்காக சபையார் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாங்க, பேதுருவை விடுவிச்சாங்க. குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் சர்ச்சில் ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் சர்ச்சில் வேலை பார்க்குற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? மிஷினரி மாதிரி அநேகம் இருக்குது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் நல்ல பேர் ஜெபம் பண்ணிங்கம்மா. சரி, இப்போ அடுத்த நம்ம என்ன கேட்க போகிறோம்? கரெக்ட், அடுத்தால ஒரு கதை கேட்க போகிறோம். அந்த கதையை சொல்ல யார் வரப்போகிறாங்க? ஜபாக்கா வரப்போகிறாங்க. ஜபாக்கா கூப்பிடலாமா? ஜபாக்கா வாங்க, பிள்ளைகளுக்கு கதை சொல்லி கொடுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த வாரம் கதை கேட்கலாமா? அண்ணன் சொல்லி கொடுத்த பாட்டு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா?
சரி ஓகே, எல்லாம் லீவில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு அக்காவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இந்த வாரம் கதை என்னென்னா விசுவாசமுள்ள ஜெபம். என்ன ஜெபம்? விசுவாசமுள்ள ஜெபம். சரி குட்டீஸ், யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணுவீங்க? நல்லா காலைல எந்திக்கும் போது, அப்புறம் நைட்டு தூங்கும் போது யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணுவீங்க? எல்லோரும் பண்ணுவீங்க அப்படி தானே? யாரும் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் தினமும் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? தினமும் நைட்டு காலையில் எந்திக்கும் போது, நல்லா சாப்பிடும் போது, ஏசப்பா அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி, நைட்டு தூங்கும் போது எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க, காலைல எந்திக்கும் போது இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்ட்டு தினமும் ஜெபம் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? அன்றைக்கி நம்ம வந்து ஜெபத்தை பற்றி தான் ஒரு கதை பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? ஒரு ஊரில் வந்து ரொம்ப பஞ்சம் வந்துச்சான். பஞ்சம்னா என்னது? தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அந்த ஜனங்கள். இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி வெயில் அடிக்க பார்த்தீங்களா குட்டீஸ்? ரொம்ப வெயில் அடிக்கல, தண்ணிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி தானே குட்டீஸ் வீட்டிலலாம்? அந்த மாதிரி தான் அந்த ஊர்லேயும் ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சான். தண்ணி இல்லை, காற்றடிக்கவே இல்லை, நிலங்களில் பயிர் எதுவுமே விளையலை. உடனே இந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த ஊரில் உள்ள ஒரு சர்ச்சில் வந்து ஃபாதர் இருப்பாங்கள்ல, நம்ம சர்ச்சிலலாம் ஃபாதர் ஐயர்வாள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் மக்கள் வந்து நம்ம ஊரில் இப்படி தண்ணியே இல்லையா, ஐயா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த ஐயா சொல்லுவாங்களாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மனமாக ஜெபம் பண்ணுவோம், கண்டிப்பாக இயேசப்பா வந்து நமக்கு தண்ணி கொடுப்பாங்க, நம்ம வந்து விசுவாசமாக ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் திங்கக்கிழமை எல்லோரும் வேலைக்கெலாம் யாரும் போகாமல் எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லோரும் வந்துருங்க, வந்து நம்ம வந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அந்த வாரம் திங்கக்கிழமையே வந்துச்சான். வீட்டில் இருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லோரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்களாம். வந்து எல்லோரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்களாம். காலைல எழுந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும். உபவாச ஜெபம்னா எப்படி? உபவாச ஜெபம்னா என்னது? சாப்பிடாம ப்ரேயர் பண்ணுறது அப்படி தானே? நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுறது அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி காலையிலேருந்து யாருமே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே முழங்காலிருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். ப்ரேயர் பண்ணி பாட்டு, துதி ஆராதனை, ஜெபம், செய்தின்னு எல்லாம் முடிஞ்சு ஒரு 4 மணி ஆச்சா சாயந்தரம். உடனே எல்லோரும் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன டீ எதுவும் குடிச்சிட்டு உபவாச ஜெபத்தை முடித்தாங்களாம். முடித்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். நம்ம நல்ல அன்றைக்கி ப்ரேயர் பண்ணிக்கோம், கண்டிப்பாக இயேசு வந்து நமக்கு மழையை தரணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்களாம். கிளம்பும் போது பார்த்தா சட 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 மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியலையாம். உடனே ஐயையோ, நம்ம கொடை எதுவுமே கொண்டு வரலையே, மழை நல்லா பெய்யுதே, நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம், எவ்வளோ பெரிய மழை பெய்யுது பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணி முடித்தோடனே மழை பெய்யுது பாருங்கள் அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டே நிற்காங்களாம். அந்த கூட்டத்தில் தான் ஒரு குட்டி பாப்பா வந்து ஒரு கொடை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொடையை பிடிச்சிட்டு போனாலாம். உடனே எல்லோரும் பார்த்து ஆச்சரியமாக பார்க்காங்களாம். இந்த பாப்பாவுக்கு எப்படி தெரியும் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சோடனே மழை வரும்ன்ட்டு? எப்படி தெரியும் குட்டீஸ் இந்த பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சோடனே மழை வரும்ன்ட்டு? விசுவாசம். நம்ம வந்து ஏசப்பா மேலே வச்சுருக்க விசுவாசம் அவ்வளோ பெருசாக இருக்கணும். அந்த குட்டி பாப்பா வந்து எவ்வளோ விசுவாசமாக இருக்கா பார்த்தீங்களா குட்டீஸ்? அந்த பாப்பாவுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு, நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணால் ஏசப்பா மேலே விசுவாசமோடு ஜெபம் பண்ணோம்னா மழை வரும் அப்படின்னு அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த பாப்பா கொடையை எடுத்து வந்திருக்கா, மழையும் வந்துருச்சு. உடனே எல்லாரும் அந்த பாப்பாட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. பாப்பா நானும் உங்களை மாதிரியே இருக்கணும் பாப்பா அப்படின்ட்டு அந்த பாப்பா பேசுகிறாங்க. கதை நல்லா இருந்துச்சா குட்டீஸ்? நீங்களும் அந்த குட்டி பாப்பா மாதிரி விசுவாசமாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம வீட்லையோ நமக்கு எதுவும் தேவையான பொருள் எதுவும் தேவைப்படுதுன்னா ஏசப்பாட்டு நல்லா ப்ரேயர் பண்ணணும், கண்டிப்பாக நமக்கு ஏசப்பா தருவாங்க அப்படின்னு விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணணும் குட்டீஸ். அப்படி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஏசப்பா தருவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் நல்லா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பாய். ஜபாக்கா சூப்பராக கதை சொன்னாங்கல்ல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அந்த குட்டி பாப்பா பார்த்தியா, அவள் மாத்திரம் விசுவாசத்தோடு இருந்தாளாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தியா? குட்டி பாப்பா கொடையோடு வந்திருக்கிறா. அக்கா சொன்ன கதை உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? அதான் விசுவாசம். கடவுள் மேலே விசுவாசம் இருந்தால் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். சும்மா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, நானும் போய் ஜெபம் நிற்கிறேன், எல்லாரும் ஆமீன் போட்டாங்க, நானும் ஆமீன் போட்டேன், அப்படி கிடையாது. குட்டி பிள்ளையாகி நீ, குட்டி தம்பியாகி நீ நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. ஓகே, இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டி டைம். இந்த நம்ம வித்தியாசமான ஜெபத்தை பார்க்குறோம்ல. போனது என்ன ஜெபம் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. வெரி குட், 4 கால் ஜெபம். இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? ஓட்டைக்கண் ஜெபம். ஓட்டைக்கண் ஜெபமா? நம்ம குட்டி பிள்ளை வந்திருக்கிறாங்க, அவங்களே செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டைக்கண் ஜெபம்னா என்னன்னு தெரியும். இப்போ நம்ம ஆல்ரேன், ஜென்கின், பெர்லின் அவங்க 3 பேரையும் வெல்கம் பண்ணிடலாமா?
குட்டி பிள்ளைலாம் வாங்க, வந்து பிள்ளைக்கு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுங்க. பெர்லின், என்னங்க நான் உனக்கு இன்னைக்கு ஓட்டக்கண் ஜெபம் காமிக்க போகிறேன். ஓட்டக்கண் ஜெபமா? அது எப்படி? பார்த்தே கிடையாதா? இங்கே வா, இதை பாரு. அந்த அண்ணன் ப்ரேயர் பண்ண மாதிரி இருக்கான். கண்ணை பார்த்தியா? ஓட்டக்கண். இந்த அண்ணனை பாரு, ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கான். கண்ணு ஓட்டக்கண். பாரு பார்த்தியா? இப்போ பாரு பார்த்தியா? இவங்க 2 பேரும் ஜபம் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஓட்டக்கண் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருமனப்பாடு இல்லாமல் நம்ம மனசை ஆண்டவர் நேர்க்கு கொள்ளாமல் ஜெபம் பண்ணால் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாங்களா? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும்ல. அப்போ ஓட்டக்கண் ஜெபம் பண்ணக்கூடாது. ஓட்டக்கண் ஜெபம் பண்ணக்கூடாது. ஓட்டக்கண் ஜெபம் பண்ணக்கூடாது. பாய். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓட்டக்கண் ஜெபம் பார்த்தீங்களா? நீங்கள் கூட நிறைய பேர் ஓட்டக்கண் ஜெபம் பண்ணுறீங்கல்ல. சர்ச்சில் ஐயா ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது அப்படி கண்ணு பண்ணி நைஸாக பார்ப்பீங்கல்ல. வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ நைஸாக ஓட்டக்கண்ணு இப்படி பார்ப்பேல்ல. ஆமாம், நம்ம எல்லாரும் 2 பேர் 3 பேரோ ஒருமிச்சு ஒன்று போல் ஜெபம் பண்ணால் தான் ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு வேற எங்கேயாவது நினச்சிட்டு இருந்தா, ஓட்டக்கண்ணு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஏசப்பாவுக்கு பிடிக்காதுல்ல. ஓகே குட்டி பிள்ளைகள், இனிமேல் ஓட்டக்கண் ஜெபம் செய்யக்கூடாது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம இந்த எபிசோடுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எபிசோட் முடிய போகுது. அடுத்தால இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் என்னது? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கரெக்ட் கேள்வி பதில் நேரம். கேள்வி பதில் நேரத்தில் என்ன கேள்வி தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு பாப்பா மழைக்காக ஜெபம் பண்ணும்போது கையில் ஒரு பொருள் கொண்டு போனா, அது என்ன பொருள்? ஒரு பாப்பா மழைக்காக ஜெபம் பண்ணும்போது சபையார சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ண போகும்பொழுது அந்த பாப்பா மட்டும் விசுவாசத்தோட கையில் ஒரு பொருளை கொண்டு போனான். அது என்ன பொருள்? ஈஸி கேள்வி தானே, டக்குனு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. வெரி குட், வெரி குட். நீங்களா சூப்பர் பிள்ளைகள். உடனடியாக அது என்ன பொருளுங்கிறத அப்படி எஸ்எம்எஸ் பண்ணி கீழே தெரிய பாருங்க. நம்பர் தெரியுதா? இந்த நம்பருக்கு டக்குன்னு அனுப்புங்க. இந்த நம்பருக்கு அனுப்பின உடனே ஜபாக்கா அதை ஒரு நோட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவாங்க. உங்கள் கேள்விகள் எல்லாம் அப்படி டிக் பண்ணிட்டே வராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது, 3 பேர் எழுதுனா பரவாயில்ல, உங்கள் பேரை போட்டு எழுதுங்க. ஆனால் பதில் நீங்களாக கண்டுபிடிச்சா இருக்கணும். ஒரே பதிலை கண்டுபிடிச்சி 3 பேரில் போடக்கூடாது. நீங்கள் ஏசப்பா பேர் செய்ய மாட்டேங்க, அப்படி தானே? ஓகே, நீங்கள் மொபைல் அனுப்பிட்டீங்களா? உடனே அனுப்புங்க. நம்ம தெரிஞ்சு பார்த்தீங்களா? இமீடியட்டாக அனுப்புங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் சொல்கிறேன், நீ விளையாட்டு பிள்ளையாக இருக்காத. அப்புறம் கிறிஸ்மஸ் டைமில் பரிசு கொடுக்கும்பொழுது உனக்கு கிடைக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள். ஓகே சில குட்டிகளா, இன்றைய எபிசோடுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? பாட்டு படித்தோம், வசனம் கற்றுக்கொண்டோம், 2 கதை கற்றுக்கொண்டோம், ஆக்டிவிட்டி பார்த்தோம், கடைசியாக கேள்வி பதில் நேரத்தையும் பார்த்தோம். இப்போ அடுத்தால என்ன? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாம் கையை கூப்பி கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசமுள்ள ஜெபம் பண்ணுவேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஓட்டக்கண்ணு போட்டு விளையாட மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்வேன்னு விசுவாசித்து இனிமேல் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். செல்ல குட்டி பிள்ளைகளா, மீண்டும் ஒரு அட்டகாசமான இன்னொரு சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவியண்ணன். வணக்கம், பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வ
செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.